இன்று நீங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது போதும். முதலில் ஒரு சின்ன கேள்வி: உங்களிடம் உணவு இருக்கிறதா? தங்க இடம் இருக்கிறதா? உங்களை நினைக்கும் ஒருவராவது இருக்கிறார்களா? அப்படியென்றால் நீங்கள் தோல்வியாளரா? மனம் உடனே சொல்வது, அது சரி, ஆனால். அந்த ஆனால் தான் வாழ்க்கையின் பெரிய காமெடி. மனம் முழுநேர கதை எழுத்தாளர். ஒரு நாள் யாரோ உங்களிடம் சற்று மெதுவாக பேசினார். மனம் உடனே எழுதத் தொடங்கும் சட்ஜின்ஸ். அவருக்கு நான் பிடிக்கவில்லை. நான் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். என்னை யாரும் மதிக்கவில்லை. ஒரு வார்த்தைக்கு இத்தனை பக்கங்கள். மனம் உண்மையை சொல்லாது. அது கதையை சொல்லும். நாம் கதையை நம்புகிறோம். அதனால் கவலை வருகிறது. ஒப்பீடு அமைதியின் திருடன். உங்கள் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் யாரோ பெரிய வீடு வாங்கிய செய்தி கேட்கிறீர்கள். உங்கள் வீடு உடனே சிறியதாக மாறிவிடுகிறது. வீடு மாறவில்லை, மனம் மாறிவிட்டது. ஒப்பீடு என்பது மற்றவரின் வெளிப்புறத்தை வைத்து நம் உள்ளார்ந்த மதிப்பை அளவிடும் தவறு. யாராவது பாராட்டினால் நாள் நன்றாகும். யாராவது கவனிக்கவில்லை என்றால் மனம் உடையும். நம்முடைய மதிப்பு மற்றவர் வாயில் இருக்கக்கூடாது. அது நம் உள்ளத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். வெற்றி யாருக்காக? நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு இலக்கு அடைந்ததும் மனம் சொல்கிறது, சரி, அடுத்து, இந்த அடுத்து என்ற பசி எப்போதும் நிறைவடையாது. ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து கேளுங்கள், நான் எதற்காக ஓடுகிறேன்? பதில் தெளிவாக இல்லாவிட்டால் ஓட்டமே சோர்வைத் தரும். நாம் அதிகமாகச் சண்டையிடுவது மற்றவர்களோடு அல்ல, நம்மோடு. நான் இன்னும் நல்லவனாக இருக்க வேண்டும். நான் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று சொல்லுங்கள், நான் போதுமானவன். முதல் நாள் அது பொய்யாகத் தோன்றும், ஆனால் மெதுவாக அது உண்மையாகும். தினசரி சிறிய நடைமுறை. காலை 5 நிமிடம் அமைதியாக மூச்சை கவனியுங்கள். மதியம் உணவை அமைதியாக சாப்பிடுங்கள். இரவு இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள். இந்த சிறிய பழக்கங்கள் மனத்தை மெதுவாக மாற்றும். இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு சின்ன சிந்தனையாவது எழுப்பியிருந்தால் அதுவே போதும். மீண்டும் சந்திப்போம். அமைதியாய் இருங்கள், எளிமையாய் வாழுங்கள்.